நானா உங்க அப்பா என்ற கேள்வி வந்தப்போ நீ உங்க அப்பா தான் முக்கியம்னு சொன்ன. அதுக்கு காரணம் பணம். உன் மனசுல இடத்துல இருந்தானா இப்ப பணத்தால 2 வருஷம் ஆனதை என்னால ஏத்துக்க முடியல. அப்பவே நான் உன்னை வெறுத்துட்டேன். எல்லா விதத்திலையும் காயத்ரி தான் உன்னோட பெட்டர்னு லேட்டா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல அவளுக்கு லவ் இருக்கிறத நான் நேத்து நைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயும் உன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பணக்காரனா வீட்டோட அடிமையா இருக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. குட் பை. அடி பாவி மகளே, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டியடி. என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டியே. ஐயோ யோ, ஒரு நல்ல குடும்பத்தை அழ வச்சுட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் தம்பி ஜென்டில்மேன் என்னமோ வாய்க்கிலியா பேசுன? என்ன சார் சும்மா பேசிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு தம்பி வளர்த்து வச்சுட்டு நம்மள அடிச்சான்ல இவனை. என்ன பண்றீங்க? நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஏங்க இப்படி எல்லாரும் காட்டு முன்னாடி தரமா நடந்துக்கிறீங்க? கார்த்திக் பண்ண தப்புக்கு இவரை போட்டு அடிக்கிறீங்க. எங்களை பழி வாங்க கார்த்திக் காயத்ரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்காக அவரை பழி வாங்குறதுக்கு இவரை போட்டு அடிச்சீங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். இத நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க ப்ளீஸ். மோகன் சார், சாரிங்க. இங்கே எல்லாரும் கல்யாணம் இன்னும் பண்ண டென்ஷனில் இருக்காங்க. இவங்களை ரொம்ப நேரம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் பாப்பாவையும் கூட்டிட்டு உடனே கிளம்புங்க. மோகன் சார். சார், எதையும் நான் கேட்க தயாரா இல்லை. போங்க வெளியே. இல்ல சார், அது போங்க வெளியேன்னு சொன்னல. பிரபு, முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு, இல்லைன்னா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. சார் சொல்லிட்டு இருக்கல சார், தயவு செஞ்சு கிளம்புங்க சார் ப்ளீஸ். போங்க, கூட்டிட்டு போங்க. ஏமா உங்களுக்கு தனியா வர சொல்லணுமா? கிளம்புங்கம்மா. எப்படிங்க கிளம்புறது? எவனோ ஒருத்தன் தங்கச்சி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? சொந்தக்காரங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? இந்த கேள்வி எங்க கிட்ட ஏமா கேக்குறீங்க? உங்களை பழி வாங்கத்தான் அவன் காயத்ரி வாழ்க்கைய பழியாக்கிருக்கான். பலியானது உன் தங்கச்சி வாழ்க்கை இல்ல, என் பொண்ணு வாழ்க்கை. இந்த விஷயத்துல அந்த கடன்காரனோட சேர்ந்து காயத்ரி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா. என் பொண்ணு ஒண்ணு அப்படிப்பட்டவ இல்லங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. போதுங்க, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப அவ உத்தமிங்கிற மாதிரியே பேசுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? காயத்ரி காயத்ரின்னு என் பொண்ணு அவ மேல எவ்வளவு பிரியமா இருந்தா. எங்க எல்லாரையும் விட அவளை தான் அதிகம் நம்பினா. அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்காளே, பொண்ணாங்க அவெல்லாம். இங்க பாருங்க. ஏய், இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை? நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். எங்க வயிற்றுல கொட்டிக்காம சீக்கிரம் கிளம்புங்க, இல்லன்னா அசிங்கமாயிடும். என்னங்க அசிங்கமாயிடும்? வேணாம் குணவதி, இதுக்கு மேல அவமானப்பட அம்மா உடம்புல தெம்பு இல்ல. அந்த பாவியை பெத்ததுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டா. என் ஆயுசு முழுக்க எனக்கு இதுவே போதும். நீ போ. ஆர்ஆர் சார், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். உங்க பொண்ணு கல்யாணத்துல இப்படி ஏமாந்துட்டீங்களே. பொண்ணு ஆசைப்படுறான்னு ஒரு சாக்கடையில போய் காலை விட்டீங்களே சார், அதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. உங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த வரம் பார்த்துருந்தா இப்படி ஒரு அவமானம் வந்திருக்காதுல்ல உங்களுக்கு. சார், யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஆர்ஆர் சாருக்கும் அடி சறுக்கிருச்சு. இதையே பேசி நோகடிக்க வேணாம் சார். வாங்க சார் போலாம்.